ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ அருமையான ஒரு 3 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, ஜிஎஸ்டி ரோடு, திண்டிவனம் சிப்காடு சாலை தொடங்கியிருக்காங்க. புதுசாக 4000 ஏக்கரில். அதுக்கு பக்கத்துலேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. இந்த சிப்காட்லேருந்து கரெக்டாக 4 கிலோமீட்ரு. அதுவும் பார்த்திங்கன்னா, இது நேஷ்னல் ஹைவே மேலேயே இருக்கும். இந்த சிப்காடு 4000 ஏக்கரில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம எடுத்த மாதிரி பழைய சிப்காடு இருக்கும், அந்த ரோடுக்குள்ளே போகணும். அது ஸ்டேட் ஹைவே, பஸ் ரூட்டு மேலேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. நம்ம போகிற வீடியோவில் ஃபுல்லாகவே பாருங்கள். மொத்தம் பார்த்திங்கன்னா 3 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். புஞ்சை லேண்டு, ட்ரை லேண்டு, அருமையான ப்ராப்பர்ட்டி. இந்த சிப்காட்லேருந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா, அந்த பழைய சிப்காடு முடிகிற இடத்துலேருந்து அந்த ப்ராப்பர்ட்டிக்கு இடம் 2 இல்லைன்னா 1.5 கிலோமீட்டரில் 2 கிலோமீட்டர் தான் அந்த ப்ராப்பர்ட்டி வந்துடும். இதுதான் சிப்காட் ரூட்டு. அது ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தது புது சிப்காடு, இது பழைய சிப்காட் ரோடு. கரெக்டாக அந்த சிப்காட் ரோட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்தால் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடலாம். மொத்தம் ஒரு 3 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். வீடு, தோட்டம், கிணறு, ஃப்ரீ சர்வீஸு எல்லாம் சேர்த்து இருக்குது. இந்த 3 ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 300 அடி ஃப்ரண்டேஜ். 300 அடி ஃப்ரண்டேஜ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. மொத்தம் 3 ஏக்கரு. 3 ஏக்கர் இருக்குது, வீடு இருக்குது, தோட்டம் இருக்குது, அதுக்கப்புறம் லேண்டு எல்லாம் டோட்டலாக சேர்த்து அவங்க சொல்கிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 70 லட்ச ரூபா தான் டோட்டலாக கேட்குறாங்க. ஃபைனல் ப்ரைஸ் 70 லட்ச ரூபா கேட்குறாங்க. நல்ல ப்ராப்பர்ட்டி. ஒரு புஞ்ச லேண்டு, கமர்ஷியல் லேண்டு. நீங்கள் எதுனா ஃபேக்ட்ரி கட்டலாம், விவசாயம் பண்ணிக்கலாம், கெஸ்ட் ஹவுஸ் வச்சுக்கலாம், எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல். பாருங்கள், பஸ் ரூட்டு மேலேயே இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. ஒரு 250 அடி ஃப்ரண்டேஜ் பஸ் ரூட்டு மேலேயே இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. மொத்தம் பார்த்திங்கன்னா 3 ஏக்கரு. டோட்டல் ப்ரைஸு 70 லட்ச ரூபா. இதில் பார்த்தீங்கன்னா வீடு, தோட்டம். இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா, தோட்டம் இருக்கிறது உங்களுக்கு ப்ளஸ்ஸு. ஏன்னா தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 தேக்கு மரம் இருக்குது. இப்போயே நல்லா சைஸ் மரமாக இருக்குது. இப்போ விற்றாலே நல்ல ரேட்டு போகும். இருந்தாலும் ஒரு 5 to 10 வருஷம், 5 வருஷம் to 10 வருஷம் கழிச்சு விற்றீங்கன்னா, இங்கே பாருங்கள், கிணறு பார்க்குறீங்க. அருமையான ப்ராப்பர்ட்டி. கிணற பாருங்கள். ஃப்ரீ சர்வீஸ், இபி ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குது. வீடு இருக்குது, தோட்டம். இந்த தோட்டம் விட்டுட்டு பாருங்கள். தோட்டத்தை பார்த்தீங்கன்னா மொத்தம் 150 தேக்கு மரம், 40 தென்னை மரம். இந்த 150 தேக்கு மரம் பார்த்தீங்கன்னா இப்போயே 10 வருஷம் மரம், 10லேருந்து 12 வருஷம் ஆகுது. இன்னும் ஒரு 5 வருஷம் இல்லைனா 10 வருஷம் வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் வாங்குகிற காசை விட அது அதிகமாக சேல் ஆகும். ஆமாம், வாங்குகிற காசை விட அதிகமாக. இப்போ ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதுவே 70 லட்ச ரூபாய்க்கு விற்கும். ஆனால் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதுவே 1 கோடி ரூபாய்க்கு விற்கும். அவ்வளோ மரம் இருக்குது. தென்னை மரம், தேக்கு மரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சைஸ் மரம். எல்லாமே இப்போயே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸாக இருக்குது. அந்த வீடியோ ஃபுல்லாகவே காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் பார்த்துக்கினே இருக்கும்போது என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் சேரும். அருமையான ஒரு புஞ்சை லேண்டு, 3 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி. இந்த 3 ஏக்கர் ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஏக்கர் பட்டா இடம், 1.5 ஏக்கர் அனுபவத்தில் இருக்கிற இடம். 1.5 ஏக்கருக்கு தான் பட்டா இருக்குது. மீதி 1.5 ஏக்கர் அனுபவத்தில் இருக்குது. நத்தம் அனுபவத்தில் இருக்குது. நல்ல ப்ராப்பர்ட்டி, புஞ்சை லேண்டு. ஒரு வீடுங்க மத்தியிலேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. நல்ல சேஃப்டியான ஏரியா. பக்கத்தில் சுற்றி வீடுங்க தான் இருக்குது. நல்லா பஸ் ரூட்டு மேலேயே இருக்குது. அதுவும் அருமையான பிளேஸு. ஒரு வில்லேஜில் இந்த மாதிரி ஒரு தோட்டத்தோட வீட்டோட இடம் வேணுன்றவங்களுக்கு இது ரொம்ப 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 சீப்பான ரேட்டு, ரொம்ப மலிவு விலை இருக்குது. நீங்கள் வாங்கும்போதே லாபத்தோடு தான் வாங்குறீங்க. ஏன்னா தோட்டம், தேக்கு மரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தேக்கு மரம் இருக்குது. 150 தேக்கு மரம் இருக்குது. ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணால் போதும். நீங்கள் போடுற காசு லாபம் தான். இந்த தேக்கு மரத்தை வெட்டி விற்றாலே அந்த காசு உங்களுக்கு கிடச்சிரும். ஆமாம், அருமையான ப்ராப்பர்ட்டி, மிஸ் பண்ணாதீங்க. அருமையான ப்ராப்பர்ட்டி இது. நல்லா தேக்கு மரம் பாருங்கள், எவ்வளோ சைஸில் இருக்குது பாருங்கள். தேக்கு மரம், தென்னை மரம்லாம் நல்லா பெரிய பெரிய மரம் தான், காய் கேட்குற மரம். இங்கே பாருங்கள், தேக்கு மரம், தென்னை மரம் சைஸில் இருக்குது. தேக்கு மரமே நல்லா பெரிய பெரிய மரமாக இருக்குது. ஆமாம், சின்ன மரமும் இருக்குது. அதில் பெரிய மரம் நிறைய இருக்குது, சின்ன மரம் கொஞ்சமாக இருக்குது. ஒரு 150 மரம் மேலே தான் இருக்குது. நான் கரெக்டாக ஒரு மீடியமாக சொல்லிக்கிறேன் 150 மரம்ன்ட்டு. ஆனால் 150 மரத்துக்கு மேலேயே தேக்கு மரம் இருக்குது. சின்ன மரம்லாம் அவ்வளோவா கணக்கு பண்ணல. நான் பெரிய மரங்கள் மட்டும் கணக்கு பண்ணேன். அதுவே 150 மரம் இருக்குது. சின்ன மரங்கள் இன்னும் ஜாஸ்தி இருக்குது. மொத்தம் தென்னை மரம் ஒரு 40 மரம் இருக்குது. அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. ஏன்னா சிப்காடு பார்த்தீங்கன்னா, சிப்காட்லேருந்து இது ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. பழைய சிப்காட்லேருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது.
நீங்கள் வாங்குகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்யூச்சரில் பயங்கர டெவலப்மெண்ட் ஆகும். அந்த ஏரியா பயங்கரமாக டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு. இருந்தாலும் இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ணுங்கள். ரொம்ப இது மாதிரி ஒரு வீட்டோட தோட்டத்தோட ஒரு இடம் கிடைக்கிறது, அதுவும் பஸ் ரூட்டு மேலேயே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கிடச்சிருக்கு, அதை யூஸ் பண்ணிங்க. மீண்டும் சொல்கிறேன், இந்த இடம் வந்து பயங்கர நல்ல ஒர்த்தபுள் இடம். வாங்கும்போது லாபத்தோடு வாங்குறீங்க. மொத்தமே 70 லட்ச ரூபா தான். 3 ஏக்கரு டோட்டல் ப்ரைஸ் 70 லட்ச ரூபா. அருமையான ப்ராப்பர்ட்டி, மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வாய்ப்பு சில சமயம் தான் கிடைக்கும். அதை நம்ம கிடைக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கணும். இந்த தோட்டமே உங்களுக்கு நல்ல வேல்யூபிளான தோட்டம். அதுவே இன்னும் ஒரு 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டு அதுவே லாபத்தை தந்துடும். அந்த மாதிரி ஒரு தோட்டம். அருமையான ப்ராப்பர்ட்டி, வில்லேஜ் லொக்கேஷனில் சூப்பராக அமைஞ்சிருக்கு. கரெக்டாக சிப்காட்லேருந்து, பெரிய ஸ்டேட் ஹைவேலேருந்து, நேஷ்னல் ஹைவேலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இந்த சிப்காட்லேருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. அருமையான ப்ராப்பர்ட்டி. பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். மீண்டும் சொல்கிறேன், இந்த இடத்த மிக்ஸ் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம்.